ஓகே, நீங்க இருப்பீங்க, நாங்க இருக்கணுமே. எப்படி இருக்கு பாருங்க. என்ன ஒரு அழகா இருக்கு, பார்க்கவே அழகா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு அழகா இருக்கு. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு அழகான இடத்துக்கு நான் உங்களை கூட்டி போகிறேன். இந்த இடம் பேர்வளை, அதாவது பேர்வளை கொழும்புலேருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் கொழும்புடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்குது இந்த இடம். இந்த தெற்குண்ட மிக முக்கியமான இன்னுமொரு நகரம் தான் இந்த பேர்வளை நகரம். இந்த பேர்வளை நகரம் மட்டுமல்ல, இந்த ஹாபர், இந்த துறைமுகம் ஒரு வித்தியாசமான பழமையான ஒரு துறைமுகம். அந்த காலத்தில் இங்கே வந்த ஏமன் நாட்டு மக்கள், அரபு நாட்டு மக்கள், சைனாலிருந்து வந்தவங்க எல்லாருமே இந்த நகரத்துக்கு வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த வியாபார காலத்தில் இந்த ஹாபர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நான் பார்க்குற இந்த தீவு இருக்குது தானே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியும் ஒரு அழகான தீவு. அந்த தீவுக்கு தான் நான் அவங்கள கூட்டி போகிறேன். அந்த தீவுக்கு போகிறதுக்கான படகுகள் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது. இந்த தீவு லவ் ஐலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது காதல் தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த காதல் தீவுன்றதுக்கு பேர் வச்சாங்க, இது இங்கே என்ன இருக்குது அப்படின்றத வாங்க பார்ப்போம். போகிறதுக்கான போட்டு, அதாவது படகுக்கான கட்டணம் என்ன, எவ்வளோ எடுக்கிறாங்க, எத்தனை பேர் போகலாம், இந்த விஷயமெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அந்த தீவுக்கு போகலாம். இதெல்லாம் போவோம். எந்த இடத்துல நம்மளோட படகு? ஓகே, இந்த இடத்துல. ஓகே, படகு ரெடி. ஹலோ, ஓகே, பாபா பிரச்சனை. ஆரம்பத்திலே நனைஞ்சாச்சா? போட் போகுது தம்பி, ஏறுங்கடா. ஒரு சின்ன தூரம் தான், அவ்வளோ பெரிய தூரம் இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு வாரமாக போகணும் இல்லை. அதுவும் காதல் தீவுக்கு போகிறது அப்படின்றது அவ்வளோ ஈஸி இல்லை. சரி, ஏன் இதுக்கு காதல் தீவு அப்படின்ட்டு பேர் வச்சாங்கன்னு சொன்னால், வாங்க உள்ளே போய் சொல்கிறேன். ஓகே, ஏன் ஆடுது? தண்ணியில இருந்தாலும் ஆடுதான் என்ன? நீங்க இருப்பீங்க, நாங்க இருக்கணுமே. நல்லா இருக்கு இந்த ஏரியா. ஆனா இது பெருங்கடலா? அது படம் பெருங்கடல் அங்கல இருக்கு. பாருங்க, ஒரு மலைக்கல்லுல ஒரே ஒரு தென்னை மரம் இருக்கு. எப்படி இருந்துச்சு இது? இதுவா முளைச்சுதான் யார் வச்சாங்களே? நான் நினைக்க அதுவா இயற்கையா முளைஞ்சிருக்கு, முளைச்சிருக்கு போல இருக்கு. வந்தாச்சு, பக்கத்தில் வந்துட்டோம். இறங்குற துறைமுகம். ஓகே, தீவுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த தீவுக்குள்ளே வந்துட்டோம். போய் பார்ப்போம் உள்ளுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குண்டு. நல்லா இருக்குது, பழைய ஒரு கட்டிடமும் இருக்குது. இதெல்லாம் அதனால் பாவிக்கத்தான் பட்டிருக்கு. இந்த ஒரு தீவாக இருந்தால் கூட இதெல்லாம் அதனால் பாவிச்சிருக்காங்க. ஏன் இதெல்லாம் இப்போ கைவிட்டாங்கன்னு தெரியலை. ஆனால் பாவிக்கப்பட்ட இடங்கள் தான் இதெல்லாமே. இது காதல் தீவு என்று ஏன் சொல்கிறாங்க, ஏன் லவ் ஐலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே ஒரு யாருமே தொந்தரவு இல்லாத, யாருமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாத ஒரு தீவு. பக்கத்தில் இருக்குது, ஆனால் எல்லோரும் வரமாட்டாங்க. அதனால இது காதல் தீவு. காதலர்கள் முதல் அதிகமாக இங்கே வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அடேப்பா, சமையல் எல்லாம் செய்து சாப்பிட்றாங்க. அப்படி வேற செய்யலாமா இங்கே? அடடே, ஓ, பெரிய சமையலும் நடக்குது. பரவாயில்லையே, சாமான்லாம் கொண்டு சமைக்கலாம் போல இருக்கு. பாருங்க, நான் நினைச்சேன் நம்ம மட்டும் தான் தீவுக்குள்ளே வாரம் திருடண்டு வாரோம்னு நினைச்சேன். இங்கே குடும்பம் சமையலையும் நடக்குது. நல்லா இருக்கு உண்மையா. ஒரு தீவுக்குள்ளே வந்த மாதிரியே இல்லை, ஒரு ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கு. இவங்க கூட அப்படி தான் பாயெல்லாம் கொண்டு போகிறாங்க. சாப்பாடு ஏற்கனவே கொண்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இந்த தீவுக்குள்ளே நேரத்தை செலவழிச்சிட்டு போயிடுவாங்களா இருக்கும்.
ஹலோ. அந்த இடத்த பாருங்க எப்படி அழகாக இருக்குண்டா. ஓப்பா, இவ்வளவு பெரிய தென்னை மரங்கள் இவ்வளவு நீளமாக வளர்ந்துருக்கு. அப்படியாப்பா 100-150 அடி உயரம் இருக்கும் போல இந்த தென்னை மரங்கள்லாம். அவ்வளோ உயரமாக இருக்குது. அதில் ஒரு அழகான ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. ஏற முடிஞ்சால் ஏறி பார்ப்போம். ஷா, எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் அவ்வளோ உயரமாக வளர்ந்தாலும் எல்லாத்துலேயும் தென்னை, அதாவது இளநீ தேங்காய் இருக்குது. விழும் வரைக்கும் யாரும் ஏறி ஆயலை, அது மட்டும் தெரியுது. அதுவாக விழுந்தா தான். பாப்பா, ஒட்டோட்டா எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வேற விதமாக இருக்கு. ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்களா? பார்க்கவே அழகாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லைட் ஹவுஸில் ஏறலாமா? ஏறி பார்ப்போம் இவ்வளோ தூரம் வரைக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லி. நல்லா இருக்குது உண்மையிலேயே. நான் வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்குமென்னு சொல்லி. உண்மையிலே இது காதல் ஐலண்ட் தான். அப்படி வெட்ட வழியாக இருக்குது. இவ்வளோ பேர் இருக்கலாம் இதில். நிறைய பேர் வந்து காதல் செய்யலாம் இங்கே. அப்படியான ஒரு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு இடம் தான் இந்த காதல் ஐலண்ட். ஓ, எல்லாம் பெரிய லைட் ஹவுஸ். பாய் பாய் பாய். என்ன கண்டிங்களா? என்ன எங்கே கண்டிங்க? எங்கே கண்டிங்க? ஃபேஸ்புக்கில் கண்டிங்களா? இது என்னது? இது தாங்க தாங்க தாங்களேன் தாங்களேன், நான் கொண்டு போகிறேன். ஏலாடா இங்கே போகும்போது ஷூவெல்லாம் கலட்டிட்டு தான் போகணும். அவ்வளோ சுத்தமாக நீட்டாக வச்சுருக்காங்க இந்த இடத்த. இது 1889ஆம் ஆண்டு இந்த லைட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த படிகள் எல்லாம் வந்து இரும்பு படிகள். இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இரும்பு படிகள் பாருங்கள். படியை பாருங்கள் எப்படி இருக்காண்டு. வேறு லெவலில் வச்சுருக்காங்க. நல்ல பராமரிக்கிறாங்க. சுற்றி 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 ஏறணும். ஆனால் எந்த ஒரு பயமுமே இல்லை இந்த படிகளால் ஏறுறதுக்கு. அவ்வளோ சேஃபாக இருக்குது, அவ்வளோ பாதுகாப்பான படிகள். ஓகே, மேலேறி வந்தாச்சு. மேலேறி வந்தோடனே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. இந்த பக்கம் பெருசாக ஒரு குடை மாதிரி இருக்குது. இதுக்குள்ளால உள்ள போகலாம். ஒரு சின்ன இடம் தான் இருக்குது. பூந்துட்டு வெளியே வாங்க, எப்படி உலகத்தை காட்டுறேன். ஓய் அடேங்கப்பா, ஷா இன்னும் காத்தப்பா. ஓ, எவ்வளோ அழகா இருப்பாருங்க. எவ்வளோ பரந்த தேசம் தெரியுது. ஓ, வேற விதமாக இருக்கா. எப்படி இருக்கு தெரியுமா? ஏசிக்குள்ள நின்றா கூட இப்படி இருக்காது, அந்த மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பாருங்க எப்படி இருக்காண்டு. தென்னை மரங்களோட நாங்கள் வந்து பார்த்து வந்த தென்னை மரங்களை மேலிருந்து பார்க்குறதுக்கு எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க. ஓ, அந்த பிரதேசத்துக்குள்ள அந்த மலை தொடர்களுக்கு தான். அதில் வந்து சிவனொளி பாத மலை தெரியுமா? அது இப்போ கொஞ்சம் லைட்டாக பனிமூட்டமாக இருக்குது, இருந்தாலும் தெரியுது. நான் இந்த கை வைக்கிற இந்த ஏரியாவுக்குள்ள எனக்கு இந்த அளவு ஜூம் பண்ணக்கூடிய நம்ம கேமரா இல்லை. அந்த ஏரியாவுக்குள்ள அந்த சிவனொளி பாத மலை கண்ணால் பார்க்கும்போது தெரியுது. கேமராவுக்கு நான் நினைக்கிற அளவில் தெரியலைன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது. வித்தியாசமான ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிறது, இலங்கையே ஒரு தீவு தான். அதுக்குள்ளே இப்படி ஒரு அழகான ஒரு சின்ன தீவு இருக்குது அப்படின்றது உண்மையிலேயே பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்குது. ஓ, எப்படி இருக்கு பாருங்க. இது கரண்ட் வந்து சோலார்லையும் எடுக்கிறாங்க. நார்மலான மின்சாரமும் இருக்குது, சோலாரில் வர கரண்ட்டும் இங்கே பாவிக்கிறாங்க. இதில் வந்து லைட் ஹவுஸ் அப்படின்னும் போது பாருங்கள், எவ்வளோ கனமான கண்ணாடி. இது கண்ணாடி, இது வந்து கண்ணாடி மாதிரியே இல்லை, இது வந்து பெரிய சுவர் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே அந்த லைட்டு வந்து அந்த இருக்க லைட் தான் வந்து லைட் ஹவுஸ் உண்டு. லைட் அதில் பார்க்க தெரியும், இந்த இருக்குது பாருங்கள். சின்ன லைட் தான், ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு அந்த வெளிச்சம் தெரியுமா? இந்த பக்கமெல்லாம் கடற்கரையெல்லாம் அந்த அளவுக்கு அந்த பிரம்மாண்டமான ஒரு கடற்கரை. சின்ன சின்ன தீவுகள், குட்டி குட்டி தீவுகளாக இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இந்த கடற்கரை. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது உண்மையாக சரியான இடத்துல இந்த லைட் ஹவுஸ் எடுத்திருக்காங்க. எல்லா இடத்தையும் பார்க்கலாம். இந்த இடத்தினுடைய அத்தனை இடங்களையும் இந்த லைட் ஹவுஸ்லேருந்து கண்காணிக்கக்கூடிய வகையில்
அழகாக இருக்குது, அந்த நேர்த்தியாகவும் இருக்குது, சரியான இடத்துல அமைச்சிருக்காங்க. ஒரு சின்ன தீவுக்குள்ளே இதை கொண்டு வந்து எடுத்து அமைச்சு இதை சரியாக கண்காணிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த வருஷம். அதாவது இலங்கையோட தெற்கு பிரதேசம் மிக முக்கியமான ஒரு பயண பிரதேசமாக அந்த காலத்தில் இருந்திருக்கு. இதுதான் ஒரு வியாபார ஹாபர் உள்ள பெரிய பிரதேசமாக இருந்திருக்கு. அதனால தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், தெற்கு பக்கம் அதிகமான லைட் ஹவுஸ்களும் நிறைய கட்டிடங்களும் அந்த காலத்தில் உள்ளாந்தர பிரிட்டிஷ் காலத்தில் கட்டியிருந்தாங்க. இந்த தீவுக்குள்ளே நான் வந்து இந்த மாதிரியான காய் உள்ள மரங்களை அதிகமாக பார்க்க கிடைக்குது. நிறைய காய்ச்சிருக்கு, நிறைய இந்த மாதிரி சிவப்பு சிவப்பாக மணிமணியாக காய்ச்சிருக்கு. என்ன பழம்னா தெரியல. ஆனால் இது மாதிரி நிறைய நாம் சாப்பிட்ற பழங்களும் இருக்குதான். ஆனால் இது நான் நினைக்கிறளவில் சாப்பிட்றது இல்லை. தயவுசெய்து இங்கே வாரணிங்க, இந்த மாதிரியான இனம் தெரியாத பழங்கள்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக பிடிங்கி சாப்பிட்றாதீங்க. இப்படி நிறைய வரலாறுகள் இருக்குது. நாம் அப்படி சாப்பிட்டு நிறைய பேர் உயிரிழந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து எந்த பழம்ன்ட்டு தெரியல. யாரும் தெரிஞ்சாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. இது வந்து ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இது உண்மையிலே சாப்பிட்ற பழம் இல்லை அப்படின்ற மட்டும் நல்லா தெரியுது. போட் வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் ஐலண்ட்லேருந்து விடைபெறலாம். இந்த தீவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது உண்மையிலே அழகான ஒரு தீவு. இலங்கையை பொறுத்தவரையில் நிறைய வளங்கள், நிறைய வித்தியாசமான அழகான இடங்கள் நிறைய இருக்குது. இந்த தீவு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான ஒரு சுற்றுலா தலமாக மாற்றலாம், மிக இலகுவாக மாற்றலாம். நிறைய சுற்றுலா பயணிகளை இங்கே கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தீவு. உண்மையிலேயே இப்படி ஒரு அழகான தீவு இலங்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையாக நமக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதை சரியான முறையில் பயன்படுத்தி இது ஒரு வருமானம் வர ஒரு இடமாக மாற்றி அழகாக பராமரித்து இதை செய்வாங்களா இருந்தால் உண்மையிலே நல்லா நிறைய மக்கள் வந்து வருவாங்க. இது வழியாக ப்ரொமோட் பண்ணி செய்ய உண்மையிலே வேறு விதமான ஒரு உலகம் தான் இந்த உலகம். இப்போ நான் வந்து லைட் ஹவுஸுக்கு மேலே ஏறினேன், அதுக்கு கூட ஒரு டிக்கெட் எடுக்கலை, அதுக்கு கூட எந்த ஒரு வருமானமும் இல்லை. அதனால் இதை பராமரிக்கிறதுக்கான ஒரு கட்டணம் கூட அவங்க எடுக்கலை. மக்கள் வந்து அழகாக இன்னும் நேரத்தை செலவழிக்கக்கூடிய இடங்கள் அமைக்கப்பட்டால் உண்மையிலே அழகான ஒரு வித்தியாசமான ஒரு வேறு விதமான உலகத்தை இந்த தீவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜி சந்திர வீலக் யூடியூப் சேனல், ஆர்ஜி மேனகா ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். பாய்.